இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைடுவேஸில் வந்து போயிருக்காங்க. பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு 325 பாயிண்ட் வந்து அப் ட்ரெண்டில் வந்து வந்திருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்லபடியாக வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. ஆனால் நிஃப்டி, சென்செக்ஸ் நல்ல ஒரு சைடுவேஸில் தான் போயிருக்காங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ப்ரீவியஸ்லாம் வந்து வரைஞ்சிருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னால் வந்து வரைய முடியல. ஏன்னா ஃபுல்லாக வந்து சைடுவேஸில் இருந்ததுனால என்னால் அதுக்கு மேலே வந்து வரைய முடியல. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைஞ்சிருந்த முக்கியமான பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் வந்து பண்ண முடிஞ்சுச்சு. சென்செக்ஸில் என்ட்ரியே கிடைக்கல. பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி கிடச்சிச்சு, பிரேக் அவுட் பண்ணிச்சு, நல்லபடியாக மேலே வந்து போய் டார்கெட்லாம் வந்து ஹிட் ஆச்சு. ஆனால் என்னால் என்ட்ரி கொடுக்க முடியல. நான் வந்து பேங்க் நிஃப்டியில் இப்போதைக்கு ட்ரேட் வந்து பண்ணுறது கிடையாது. எப்போ வீக்லி எக்ஸ்பெரியை பேங்க் நிஃப்டியில் தூக்குனாங்களோ அப்போவே ஆப்ஷன் செல்லிங் பையிங் வந்து பண்ணுறதை விட்டுட்டேன். சென்செக்ஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சென்செக்ஸில் என்னால் இன்றைக்கி என்ட்ரி வந்து கொடுக்க முடியல. அதுவே நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் வரைஞ்சிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே முக்கியமான பாயிண்ட்டாக வந்து வரைஞ்சிருந்தேன். அப்படியே சைடுவேஸ்லேயே வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அது நல்ல கேண்டில் வந்து கிடையாது, நல்ல ஒரு புல்லிஸான கேண்டில் பிரேக் அவுட் வந்து கிடையாது. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து போயிட்டாங்க. ஸோ நிஃப்டியில் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சுங்க. மற்றபடி சென்செக்ஸில் என்ட்ரி கிடைக்கல. பேங்க் நிஃப்டியில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான மார்க்கெட் பற்றி நேற்றுனால வீடியோ வந்து போட முடியலைங்க. இது வந்து நான் ட்ரேடு பண்ணுறதுக்காக நான் வரைஞ்ச முக்கியமான ப்ரீவியஸில். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான பாயிண்ட்டு நம்ம நிஃப்டியில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்னங்க நடந்திருக்கு. இந்த ஒரு ஆல் டைம் ஹையை இந்த ஒரு அக்டோபர் மந்த்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணி நல்லா வந்து மேலே போச்சு. ஆனால் கடைசி அந்த 2 நாள் 3 நாள் வந்து நல்லா கீழே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாமலேயே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. எஸ், மார்க்கெட் அப்படின்னாலே கிளியராக வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கிளியராக மேலே வந்து போக மாட்டாங்க. நம்மளை கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து வருங்க. எங்கே ஒரு வேளை மார்க்கெட் இங்கிருந்து கீழே வந்து வந்துருவாங்களோ, அதாவது இந்த மாதிரி டபுள் டச் வந்து எடுத்துருச்சோ, இப்போது இந்த மாதிரி எடுத்துருக்கோம், அப்படி கீழே வந்து வந்துடுமோ இப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படி பயத்தை வந்து ஏற்படுத்திட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதா இருந்தால் போவாங்க. இல்லை மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே தான் போக போகுது அப்படின்னா இங்கேயே வந்து இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணிடுவாங்க. உடனடியாக பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேகமாக வந்து கீழே வந்து போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மேலே தான் வந்திருக்காங்க. நாளை கழிச்சு வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு மாதமும் பங்குச்சந்தை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? சரி, ஓகேங்க. அதே மாதிரி ஒன் டேல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஹிட் ஆகிட்டாங்கங்க. அந்த ஆல் டைம் ஹையை வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ண மாதிரி தான் அர்த்தம். எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் வந்து டச் பண்ணலாட்டியும் அது வரைக்கும் வந்து வந்துருச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் வந்துட்டு தான் திரும்புகிறாங்க. அப்படிங்கிறனால அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பலை அப்படிங்கிறனால இங்கே கீழே போகிற மாதிரி காட்டுறாங்க. நிறைய செல்லிங் ப்ரெஷரை வந்து கொண்டு வராங்க. நிறைய பேர் வந்து செல் பண்ண வைக்கிறாங்க பயத்தில். அப்போது அது நல்லது தான். அந்த மாதிரி செல்லிங் வந்து நடக்குதுன்னா நம்ம ஒரு தைரியம் வந்து கிடைக்கும் ஸ்டாக்லாம் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுறதுக்கு. சரி, நீங்களும் கொஞ்சம் ஓன் அதை பற்றி யோசிச்சு பாருங்கள், அனலைஸ் வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். சரிங்களா? அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டார்கெட்டே வந்து ஹிட் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு தேவையில்லை நமக்கு. ஆல்ரெடி வந்து டார்கெட்டே வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் வரும்னு நினச்சோம். அதே மாதிரி வந்து வந்துட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒன் டேயில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சைடுவேஸில் வந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ 1 ஹவர் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா? ஆனால் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை. ஒரு பெர்ஃபெக்டான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகலை. ஆனால் முக்கியமான ப்ரீவியஸ் லோவில் மார்க்கெட் வந்து இருக்குது. அதே நேரத்தில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது 25,830 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 1 ஹவரில். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட்டுங்க. மார்க்கெட் ஒன்று இங்கேருந்து கீழே வந்து வராங்க அப்படின்னா இது ஃபுல்லாக க்ரீன் கேண்டில் இது வரைக்குமே. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி மேலே வந்து வந்திருக்காங்க. அப்படி மேலேயே வந்து போக போகுது அப்படின்னா 25,830 ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஓகே. அதுவே கீழே வந்து வரப்போகுது. ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே வந்துட்டாங்க. நிறைய பையர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. இங்கேருந்து கீழே வந்து போக போகிறாங்க அப்படின்னா 25,640 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோவாக இருக்கும். இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து போகிறாங்கன்னா அது கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அப் ட்ரெண்டில் வந்து போகிறாங்க அப்படின்னா அது அதிக நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரி, ஓகே. இது வந்து 1 ஹவரில். நம்ம 5 மினிட்ல வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்ல நாளைக்கு முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை 25,840 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹைங்க. அதே நேரத்தில்
25,640 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. இது வந்து நிஃப்டியில். அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டேயில் வந்து பார்க்கும்போது சென்செக்ஸ்லேயும் ஆல் டைம் ஹை வரைக்குமே பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக திரும்பியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்டாக்கில் வந்து பையிங் வந்து பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு ஒன் டேயில் இந்த இடத்துல மேலே வரைக்கும் வந்துட்டு தொடர்ச்சியாக லைன் மாதிரி மேலே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இதுங்க. 83,730 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 84,270 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல இந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் மாறும். 84,295 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 83,650ங்க. அதே மாதிரி நீங்கள் பங்குச்சந்தையை வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் பங்குச்சந்தைக்காக ஒரு 3 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். புக்கை வந்து நான் எழுதி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத விட ஒரு 5 ஆசான்கள் வந்து பங்குச்சந்தையை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்ட் 1 வேணால் வாங்கி படித்து பாருங்கள். நீங்கள் பார்ட் 2 பார்ட் 3 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வாங்கிடுவீங்க. ஏன்னா படித்த எல்லாருமே நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாகம் 1 வந்து பிகினர்ஸ்க்காக, பாகம் 2 வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதாவது எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிக்காகவே இந்த புக்கு வந்து எழுதினேன். பாகம் 3 வந்து அதை விட அட்வான்ஸாக ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் ட்ரேடு வந்து பண்ணுறேன் இல்லையா ஸ்டாக்கில், அதுக்காக அந்த புக்கு வந்து எழுதியிருக்கேன். நான் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்ட்ராட்டஜி, கண்டுபிடிச்ச எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அதில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பங்குச்சந்தை இந்த மாதிரி முழுமையாக கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நிறைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹையெல்லாம் வந்து பேங்க் நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸும் சரி எப்போது பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு. ஸோ ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆல் டைம் ஹையை பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. நம்ம 1 ஹவரை வந்து எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ 57,500 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்குதுங்க. ஓகே, நம்ம இந்த பாயிண்டே எடுத்துக்கலாம். இல்லை, இந்த இடத்துல வந்து கரெக்டாக இல்லை ப்ரீவியஸ் ஹை. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் வந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையாங்க ட்ரெண்ட் லைன், இதை வந்து எடுத்துக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை. 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல மட்டும் இந்த ட்ரெண்ட் லைனையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு ப்ரீவியஸ் ஹையும் எடுத்துக்கோங்க. 58,300. ஓகே, அதே நேரத்தில் நம்ம எவ்வளோ தான் இந்த மாதிரி வரைஞ்சி கரெக்டாக ட்ரேடு வந்து பண்ணாலும் எமோஷ்னலாக ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள். நஷ்டம் வந்தால் கவலைப்படாதீங்க. ஏன்னா பங்குச்சந்தையில் எல்லாருக்குமே நஷ்டம் வரும். அதாவது இந்த க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்கும். அது ஏன் அப்படின்னா க்ரீனாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மட்டுமே எல்லோரும் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரெட்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மட்டுமே எல்லோரும் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ க்ரீனாகவும் ரெட்டாகவும் சேர்ந்து போகும்போது தான் பொறுமை இருக்கிறவங்க அதிகமாக ப்ராஃபிட் வந்து பண்ணுவாங்க. பொறுமை இல்லாதவங்க நிறையா வந்து லாஸ் வந்து பண்ணுவாங்க. பங்குச்சந்தை திறமையான மனிதர்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய இடம் வந்து கிடையாது. பொறுமையான மனிதர்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொடுக்கக்கூடிய இடம். ஸோ நிறைய பொறுமையை வந்து வளர்த்துக்கோங்க. பங்குச்சந்தைக்குள்ள வந்துட்டாலே அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிடணுங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கணும். எல்லா விதமான வீடியோஸுமே நீங்கள் பார்த்துருக்கணும். எல்லா விதமான புக்கையுமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இப்படி எல்லாமே கற்றுக்கும் போது நீங்களும் பங்குச்சந்தையில் நல்லபடியாக ட்ரேடு வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.